ஏற்கனவே இந்து விரோத திமுக அரசு வந்து தமிழகத்தை ஆட்சி செய்த பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை மூலம் வந்து அடிக்கப்பட்ட கொள்ளைகள் அதிகம். அந்த தங்க நகை கொள்ளை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே செய்ய துணியாத செய்ய பயந்த அந்த கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 3204 ஏக்கர் பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ ஜோசப் விஜய் ஆட்சி வந்து அறிவிச்சிருக்குது. கடத்தங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா எவன் வீட்டு சொத்தை எடுத்து எவனுக்கு கொடுக்கறது? அது இந்த தாவேக்கா அரசு மாற்றம் நம்ம பெருசா மாற்றம் கொண்டு வராங்கன்னு நினைச்சோம். இந்த மாதிரி மாற்றம் தான் வந்துட்டு இருக்குது. இந்த இந்து கோயில் சொத்தை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறவனுக்கு ஆக்கிரமிப்பாளனுக்கு கொடுக்கறதும், நடிகரை பார்க்க வந்து செத்து போன கூட்டத்துக்கு வந்து அரசு பணி கொடுக்கறதும். நீ அரசு பணி கொடுக்கணும்னு நினைச்ச எங்க செஞ்சிருக்கணும்? உன்னுடைய சொந்த பணத்துல ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அங்க வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும். என்னை பார்க்க வந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரசு கஜானால கை வைக்கிறீங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் எத்தனையோ வருட கணக்கில் படிச்சுட்டு இருக்காங்க அரசு வேலைக்கு போகணும்ட்டு. அவங்களெல்லாம் வந்து முட்டாளாக்கிட்டு நடிகனை பார்க்க வந்த செத்து போன கூட்டத்துக்கு வந்து செத்து போனவங்களுக்கு வந்து அரசு வேலை என்பது படித்து கொண்டிருக்கும் அந்த அரசு வேலைக்கு துடித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் மீது வந்து ஆசிட்ட ஊத்துனதுக்கு சமம் சொல்லலாம். அவ்வளவு கொடுமையான விஷயம். அதை விட கொடுமையான விஷயம் கோயில் சொத்தை எடுத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுப்பது. ஜோசப் விஜய் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக செய்ததை விட அதிக கொடுமைகளை செய்ய போகுதுங்கிறத இந்த 3 மாசத்துல காமிச்சிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து. நான் ஏற்கனவே பார்த்திருப்போம், கோயில்ல வந்துட்டு ஆகமதியை மீறி சாமி பார்க்கறது, பள்ளிக்கூடங்கள்ல வந்து டான்ஸ் ஆடுறது. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்து விரோத ஆட்சிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லைன்ற மாதிரி இந்த ஆட்சி இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்துக்கள் தான். மாற்றம் வரும், நடிக்கிறவன் எல்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ராணுவத்துல சொல்லுவாங்க, ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு வரணும், அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்பிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிட்டு படத்துல நடிக்கிறவன தலைவனா எடுத்துட்டு வந்தா இதுதான் நிலைமை இந்துக்களுக்கு. அது ஒரு கிறிஸ்தவனை கொண்டு உட்கார வச்சிருக்கோம். சொல்லியிருப்போம், முதலமைச்சர் கிறிஸ்தவர், சபாநாயகர் கிறிஸ்தவர். அதோட விளைவு திருப்பரங்குன்றத்துல வந்து தீபத்தொன்னு இந்த முறை தீபம் ஏத்துறதுக்கு வந்து இவங்க கிட்ட போராட வேண்டி இருக்கும் போல இருக்குது. ஆனால் சிறுபான்மையிற்கு ஒண்ணுன்னா அது சட்ட விரோதமாக இருந்தாலும் இந்த அரசு வந்து துடிக்குது அவங்களுக்காண்டி. ஆனா இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா சட்டப்பூர்வம் என்றாலும் படுத்து தூங்குது. இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்துக்கள் வந்து இந்துக்களாய் ஒன்றுபடாத வரை, இந்துக்கள் ஓட்டு வங்கி உருவாகாத வரை இந்த மாதிரி இழிநிலை நமக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வெறும் 3204 ஏக்கர் நிலம் இன்னைக்கு பறிபோயிருக்கு. அந்த கோயில் நிலங்கள் வந்து கண்டவனுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போல. அந்த கால முன்னோர்கள் வந்து கோவில் நல்லா இருக்கணும், கோவிலை சுற்றி இருப்பவர்கள் நல்லா இருக்கணும், கோவிலுக்கு வேலை செய்வர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொடுத்த இடத்த எடுத்து கொடுக்குறது இந்த ஆட்சி. ஏன்னா நேர்மையா உழைச்சி முன்னுக்கு வந்தவனுக்கு தெரியும் இதை யாருக்கு கொடுக்கணும்ட்டு. கவர்ச்சியை காட்டி வந்தா இதான் நடக்கும். மறுபடியும் இந்துக்கள் ஓட்டு வங்கியை உருவாக்கி இந்துக்கள் வந்து நமக்கு சாதகமான ஒரு அரசை நிர்வாகத வரை இன்னைக்கு கோவில் நிலத்தை எழுதி கொடுத்துருக்காங்க, நாளைக்கு கோவில் எழுதி கொடுப்பாங்க. அப்ப நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கணும். அந்த நிலைமை வந்து வர விடாம தடுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்துக்களுக்கும் உள்ள பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படும் வினியாவது.